ஹலோ விவோஸ், வெல்கம் பேக் டு ECE ப்ரிப்பரேஷன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுக்க போறோம் அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா? இது நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ல லாஸ்ட் டாபிக். மேம் அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 2 டாபிக் கவர் பண்ணலையே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு அடுத்தது கவர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு சின்ன டாபிக் ப்ளஸ் இது ஒரு வீடியோலே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் 2 டாபிக் தான் இருக்கு கண்ட்ரோல் சிஸ்டம்ல. ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ முடிக்க போறோம். இந்த டாபிக் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸும் காம்பன்சேட்டர் அண்ட் கண்ட்ரோலர் இந்த 2 டாபிக் தான் இருக்கு. காம்பன்சேட்டர் அண்ட் கண்ட்ரோலர் வந்து நான் ஒரு வீடியோல போட்டுருவேன். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் மட்டும் எனக்கு 2 வீடியோ வேணும். அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு 3 வீடியோ போட்டேன் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம் ஓவர். ஓகேங்களா? இன்னொரு கைண்ட் ரெக்வஸ்ட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது என்னன்னா மேம் எங்களுக்கு மார்ச் மந்த்துக்குள்ள முடிச்சு கொடுத்துருவீங்களா அந்த சப்ஜெக்ட்ஸுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னோட ஷெட்யூல் பார்த்து தான் நான் லைவ் கிளாஸஸ் கூட உங்களுக்கு போடல. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எனக்கு பேரலா இன்னொரு லைவ் போயிட்டு இருக்குது. இன்னொன்று இந்த சைடு பேரலா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டெஸ்ட் பேட்ச் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு ஆள் தான் ஆர்கனைஸ் பண்றதுனால நான் எல்லா ஒர்க்கையுமே சேர்த்து பார்த்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருப்பேன்னா மார்ச் 21 கொஸ்டின் உங்க வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒர்க்ல நான் இப்போ பிஸியா இருக்கிறதுனால என்னோட வீடியோ வந்து ஃப்ரீக்வெண்டா போட முடியல. பட் எனிவே நான் இந்த வீக்ல வந்து இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஓகேங்களா? பட் அட் த சேம் டைம் 5 யூனிட்ஸ் நான் மார்ச் மந்த்ல கம்ப்ளீட் பண்ண முடியும் நான் எங்கேயுமே சொல்லவும் முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நான் ஃப்ரீக்வெண்டா அடுத்தது பாத்தீங்கன்னா மெட்டீரியல் கேட்டிருக்கிறீங்க. மெட்டீரியல் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், மார்ச் எண்டுக்குள்ள உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான ஒர்க்கும் எனக்கு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் கொடுத்ததே வந்து ஃப்ரீ கிளாஸஸா நான் கொடுத்துட்டேன். ஸோ என்னோட அவைலபிள் டைம் பொறுத்து நான் வீடியோஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க குரூப்ல ஷேர் பண்ணா நீங்க படிங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அதனால தயவுசெய்து கேட்காதீங்க. நான் எப்போ வேணாலும் முடிக்கிறேனோ உங்களுக்கு நான் கரெக்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து 21 சொல்லியிருந்தோமாப்பா. ஸோ அது வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா ஏன்னா கொஞ்சம் பேர் பே பண்ணிட்டீங்க, கொஞ்சம் பேர் இன்னும் பே பண்ணல. பட் நான் பல்காக தான் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நான் வந்து ஃப்ராங்காக சொல்லிடுறேன். ஸோ அதனால என்னடா நம்ம பே பண்ணிட்டோம் மேம் இன்னும் கொஸ்டின் அனுப்பலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மண்டே கொஷின்ஸ் வந்து கொடுப்பேன். மண்டே கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொரியர் பண்ணுவேன். உங்களுக்கு அது மேக்ஸிமம் 5 or 7 டேஸ்ல வீட்டுக்கு ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் இப்போ என்ன சொல்றேன்னா அதுலேருந்து ஒரு 2-3 டேஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்படினாலும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே கொஷின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நான் எப்போ கொரியர் பண்ண போறேனோ அதுக்கான ப்ரூஃப் வந்து உங்களுக்கு நான் இது போட்டோ எடுத்து ஒவ்வொரு வாட்ஸ்அப் நம்பருக்கும் நான் ஷேர் பண்ணிட்டு தான் நான் கொரியர் பண்ணுவேன். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் போஸ்டே இருந்தாலுமே நான் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டு தான், அதாவது உங்களுக்கு நான் அனுப்ப போறேமான்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து நீங்க என்ன அப்படின்னா மேக்ஸிமம் 5 or 7 டேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரிசீவ்டுங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து என்னோட சைட்லேருந்து நான் எல்லாமே முடிச்சிட்டேன்ப்பா. ஸோ கொஸ்டின்ஸ் மட்டும் சென்ட் பண்றது தான் பெண்டிங். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. மெட்டீரியல் இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? தென் அப்புறம் இதுல கண்ட்ரோல் சிஸ்டம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து EMF ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஓகேங்களா? சரி டாபிக் உள்ள போகலாமா? அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறீங்கம்மா, டவுட்ஸ்லாம் கேக்குறீங்க, தாராளமா கேளுங்க. ஓகேங்களா? ஆனா என்னன்னா நீங்க இந்த மாதிரி மேம் எனக்கு அதே மாதிரி நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் போட்டிருந்தாங்கன்னா உங்களோட ஃப்ரீ டைம் பார்த்து எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க மார்னிங் போட்டிருந்தாங்க, நான் ஈவினிங் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு அந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணி என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு வாய்ஸ் நோட்டாவே நான் கொடுத்துருவேன். மோஸ்ட்லி நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட்டாவே கொடுத்துருவேன். ஓகேங்களா? இல்லை இதில் இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் தெரிய வரணுங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு நான் ஷார்ட்ஸாக வந்து சேனலில் வந்து போடுவேன். ஓகே? ஸோ மறுபடியும் இப்போ நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா, நம்ம முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை எக்ஸாமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோல் எலக்ட்ரிக்கல் சிலபஸ் வந்து கவர் பண்ணுறோமா. இப்போதைக்கு நான் கவர் பண்ணியிருக்கிறது வந்து இன்ஜினியரிங் சிலபஸ் கவர் பண்ணியிருக்கேன். நான் ஏப்ரல் மந்த் கண்டிப்பாக டிப்ளமோ பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ டிப்ளமோ பண்ணும்போது அதுக்கான ப்ரொசீஜர் சிலபஸ் டிஸ்கஷன் அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம். ஸோ இந்த மந்த்ல எலக்ட்ரிக்கலுக்கு நம்ம இன்னொன்று எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நம்ம EEE சிலபஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது செப்பரேட்டா EEE சிலபஸ் இல்லை. 5 யூனிட் நம்மளோட ECE யூனிட் அதுல தாராளமா இருக்கு. EEE யூனிட் 4 யூனிட் தான் இருக்கு. ஒரே ஒரு யூனிட் வந்து மெக்கானிக்கல் பேப்பர். ஸோ அது 2 பேருக்குமே காமனா தான் வச்சிருக்காங்க. மெக்கானிக்கல் பேப்பர்னோட ரொம்பலாம் பயப்பட வேணாமா, ரொம்ப ஈஸியா இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம இந்த பவர் பிளான்ட் எல்லாம் இருக்குல்ல அது ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் அதுல கவர் ஆகுது. மோஸ்ட்லி வந்து தியரிட்டிக்கலா தான் இருக்கு.
ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் எவ்வளவு மெஷர் பண்றது, எனர்ஜி எவ்வளவு மெஷர் பண்றது, அது வந்து ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அது எல்லாமே நம்ம டெஸ்ட் பேட்ச்ல क्वेश्चंसல கவர் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? சோ அதனால நீங்க ஈஸியா படிக்கலாம், தியரிட்டிக்கலா படிக்கலாம். என்ன அப்படின்னா விண்ட் எனர்ஜி அப்படின்னா அதோட பவர் பிளான்ட் என்ன, சோ விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன மாதிரி எனர்ஜி, சோ இது மாதிரி क्वेश्चंस. இன்னொன்னு இது வந்து தியரிட்டிக்கல் அப்படிங்கிறதுனால ரொம்பவே பேசிக்ஸான क्वेश्चन கேட்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால ஃப்ரீ டைமா இருக்கும்போது நீங்க அந்த யூனிட்லாம் கவர் பண்ற மாதிரி பாருங்க. ஓகேங்களா? சோ அப்படி பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் சிலபஸ்ல 5 யூனிட்ஸ் வந்து ஃப்ரீ கிளாसेस வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரிமைனிங் 5 யூனிட்ஸ்க்கு வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். அப்புறம் டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா டோட்டலா 10 யூனிட்ஸ்க்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? நிறைய பேர் கேக்குற டவுட், 5 யூனிட்ஸ்க்கு மட்டுமா டெஸ்ட் பேட்ச்ங்கிறது ஹோல் சிலபஸ்க்கு தானப்பா பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இதையும் ஸ்டூடண்ட்ஸ் டவுட்டா கேக்குறீங்க. இல்லமா, ஹோல் சிலபஸ்க்குமே. ஓகேவா? அப்படி டவுட்டா இருக்கு அப்படின்னா நான் கீழ வந்து உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்திருப்பேன் நான். ஓகேவா? ஷெட்யூல்ல வந்து உனக்கு என்ன சிலபஸ் கொடுத்திருக்காங்களோ அந்த டாபிக்கை வச்சு தான் டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணுவோம். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இஎம்எஃப்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டாபிக். ஆனா உனக்கு கொடுத்திருக்கிறது வெறும் 2 டாபிக் தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக்கும் மேக்னெட்டோஸ்டாட்டிக், இது 2 டாபிக் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அதையுமே நம்ம ஈஸியா கவர் பண்ணிடலாம். சோ அதனால உன்னோட சிலபஸ்ல என்ன டாபிக் கவர் ஆகுதோ ஆஸ் பர் டாபிக்ல ஐ வில் மேக் ஷெட்யூல். ஓகேங்களா? சோ அதையும் பார்த்துக்கோங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா 5 யூனிட்ஸ் ஃப்ரீ கிளாसेस, ரிமைனிங் 5 யூனிட்ஸ் மெட்டீரியல், டோட்டலா 10 யூனிட்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச். இது வந்து இன்ஜினியரிங்க்கு நான் பண்ணது. ஓகேங்களா? சோ அதனால உங்களுக்கு இதுல எது வேணுமோ, ஃப்ரீ கிளாसेस வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்ரோ குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் வேணும்னா ஜஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய நம்பருக்கு நான் டெஸ்ட் பேட்ச் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா அதுல தான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் பிளஸ் ஆன்சர் கீ எல்லாமே அதுல தான் ஷேர் பண்ணுவேன். மெட்டீரியலும் அதே மாதிரி, மெட்டீரியலுக்கான ப்ரொசீஜர் அதே மாதிரி எப்ப கம்ப்ளீட் பண்ற எல்லா டீடைல்ஸும் மெட்டீரியல் குரூப்ல நான் ஷேர் பண்ணுவேன். அதனால தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே குரூப்ல வந்து போட்டு விட்டுறது. ஓகேங்களாப்பா? சோ எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. இன்னொரு கைண்ட் ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வந்து பாக்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சோ ஃப்ரீக்வெண்டா வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களால கண்டினியூஸா வாட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ், இது ஒரு சின்ன டாபிக். மேம் இது क्वेश्चन கேட்பாங்களானா இந்த மெட்ரோக்கு கண்டிப்பா கேட்பாங்க. ரொம்ப பேசிக்கா என்ன ஃபார்முலான்னு கேட்பாங்க. ஓகேவா? சோ இதுல இருந்து வந்து 1 or 2 क्वेश्चंस வந்து கண்டிப்பா வரும். ஓகேவா? அவங்க வந்து பேலன்ஸ்டா क्वेश्चन கேட்கணும், அதாவது எல்லா டாபிக்குமே கவர் பண்ணணும், ப்ராப்பரா क्वेश्चन எடுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து 2 மார்க் வரும்பா. ஓகேவா? அந்த 2 மார்க்குக்கான क्वेश्चनமே என்னால என்ன क्वेश्चनங்கிறது சொல்ல முடியும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்னா ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ்னா என்னன்னு தெரியணும். அது அப்படின்னா என்ன, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், அதுக்கான நெசசிட்டி என்ன, இந்த 3 விஷயமும் தான் என்ன அப்படின்னா உனக்கு ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இது எதுக்காக அப்படின்னா என்னோட மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் சிஸ்டத்தை மேக் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் எனக்கு ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? இப்ப கண்ட்ரோல் சிஸ்டமே நம்ம என்ன பார்த்திருப்போம், இப்ப இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஒரு நெட்வொர்க். அந்த ஹோல் நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் என்னது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டெபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். சோ அது என்ன பண்ணோம், முதல்ல ஆர்கஸ் கிரைட்டீரியால பார்த்தோம், அப்புறம் ரூட் லோகஸ்ல பார்த்தோம். சோ இந்த மாதிரி நிறைய இதுல வந்து அதோட ஸ்டெபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எதுக்காக இதெல்லாம் பண்றோம்னா எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை தான் டிசையர்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? சோ எனக்கு தேவையான டிசையர்ட் அவுட்புட்டை கெட் பண்ற வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம், நான் அதை வந்து ஃபீட்பேக் கொடுத்து நான் அதை கெட் பண்ணிக்கலாம். சோ அதனால தான் எனக்கு க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த முன்னாடி இந்த கதையெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது ஒரு நெட்வொர்க் அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ்ல இந்த மாதிரி பல நெட்வொர்க்கை நான் கனெக்ட் பண்றேன். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? சோ அப்படி பார்த்தனா ஒரு சிஸ்டம்னு சொல்லாம நிறைய சிஸ்டம் நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா அப்ப அங்க கண்டிப்பா என்ன இருக்கும், மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகேவா? இப்போ ஒரு சிஸ்டம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாஷிங் மிஷின் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா என்னோட இன்புட் வந்து அழுக்கு துணி, அவுட்புட் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ட்ரையான துணி. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஒரு சிஸ்டம். நான் சொல்றது இந்த மாதிரி பல சிஸ்டமை நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு அதை அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் எனக்கு ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ். ஓகே ஓகே மேம், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட்டை கனெக்ட் பண்ணி ஒரு ஹோல் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு யூஸ் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்திருக்கு மேம், அது எனக்கு புரியல. உங்களுக்கு புரியல, எனக்கு புரியல. எதுக்கு இந்த பேர் பர்டிகுலரா ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது ஒர்க் வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்னா
நிறைய இன்புட்டை நிறைய அவுட்புட்டை கனெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டமும் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு இதை அனலைஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஓகேவா? ஃபைண்ட் அவுட் பண்ணுவேங்கிறத விட அதை கண்ட்ரோல் பண்ணுவேன். ஓகேவா? பர்டிகுலரா இந்த வேர்டு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஸ்டேட் வேரியபிள். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஈவன் உங்க புக்ல கூட எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? இன்னொரு விஷயம், இந்த டாபிக் இதுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம இதை எதுல படிச்சிருப்போம்னா இது டிஎஸ்பி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்லயும் இந்த டாபிக் படிச்சிருப்போம். ஓகேங்களா? நீங்க வேற கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க இப்போ ஃபேக்கல்டி கூட சொல்லியிருப்பாங்க இந்த டாபிக்கை நம்ம டிஎஸ்பியில் எடுத்துக்கலாம்ப்பான்னு. ஈவன் நானுமே அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் நான். ஓகே, பட் என்னோட இது என்னன்னா உங்களுக்கு இந்த டாபிக் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்கக்கூடாது, மேம் லாஸ்ட் டாபிக் எடுக்கலையேன்னு கேட்கக்கூடாதுங்கிறதுனால இந்த டாப்பிக்கை இங்கே முடிச்சுட்டேன். ஓகேங்களா? இன்னொன்று உங்களுக்கு டிஎஸ்பி டாபிக் இந்த யூனிட்ல வராததுனால, இந்த சிலபஸ்ல வராததுனால நான் உங்களுக்கு இதையே சொல்லி இங்கே சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸை வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் அப்படிங்கிற மாதிரி நான் அனலைஸ் பண்றதுனால இதுக்கு வந்து என்ன நேம் அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ். ஓகேவா? இப்போ நான் உனக்கு என்ன சொல்லிட்டேன், டைட்டில் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? டைட்டில் வந்து என்ன அப்படின்னா என்ன எதனால இந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, சரி மேம் நீங்க எல்லாம் வாயால சொல்றீங்க, பட் அது எப்படின்னு கண்ணில் காமிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வரேன். இது வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல். ஓகேவா? அப்ப இதுல என்ன இருக்கும், நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொன்னேன், மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? சோ அப்ப மல்டிபிள் இன்புட் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா u of t, அதாவது u1 of t, u2 of t, இது எல்லாமே எனக்கு இன்புட் and so on un of t. ஓகேவா? அதே மாதிரி அவுட்புட் பொதுவா என்ன கெட் பண்ணுவோம், y1 of t, y2 of t and so on yn of t. இன்னொரு விஷயம், உங்களுக்கு போர்டு கிளியரா இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஓகேங்களா? போர்டு அந்த அளவுக்கு கிளியரா இல்லைன்னு, பட் நான் வாய்ஸ் கொடுக்குறேன்ல அதை வச்சு நீங்க எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதுல நம்ம என்னதான் எழுதினாலுமே நமக்கு ஷைனிங் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஆப்டா உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வாய்ஸ் கொடுத்துட்டே எழுதுறேன் நானு. ஸோ அதனால உங்களுக்கு அதே மாதிரி புரியல, இல்லை மேம் எனக்கு பர்டிகுலராக அந்த ஃபார்ம்லா புரியல அப்படிங்கிற மாதிரினா கூட எனக்கு குரூப்ல கேளுங்க, நான் குரூப்ல அதை எழுதி அனுப்பிச்சிடுறேன். இன்னொரு விஷயமா, நான் எல்லாருக்குமே நான் ஃப்ரீக்வெண்டா மெசேஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப டைட்டா ஷெட்யூல் போயிட்டு இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னா, யாரோ ஒருத்தவங்க குரூப்ல கேட்குறாங்க, அதுக்கான ஆன்சர் அதுக்கான இது கரெக்டா கிளியரா தெரியுதுங்கும் போது தாராளமா நீங்களே ரிப்ளை பண்ணலாம்ப்பா. ஒரு சின்ன சின்ன விஷயம் கேட்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ்பி வந்து சிலபஸ்ல இருக்கா அப்படின்னா சிலபஸை கோத்ரூ பண்ணவங்களுக்கு இல்லை டிஎஸ்பி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக ரிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா தயவுசெய்து பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு மொபைல் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக, ஏன்னா அவங்களும் என்னது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஹெல்ப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து கீழே சேனலுக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சம்மா கேட்குறாங்க. எனக்கு வந்து ஓகே, பட் ஆனால் நீங்கள் அந்த குரூப்பில் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக வந்து என்னன்னா மேம் இதுக்கு எப்படி வரும், இந்த வேல்யூ எப்படி வரும் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கு, கொஷின் கேட்டவங்களுக்கு எல்லாமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். குரூப்பில் கேட்டவங்களுக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். பட் ஆனால் இந்த வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு எனக்கு அது சுத்தமாக புரியல. ஸோ அதனால் நீங்கள் எனக்கு குரூப்லேயே போட்டு அந்த ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த கொஷின் எழுதி மேம் இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி குரூப்பில் கேட்டிங்கனாலே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேங்களா? அது நான் தான் பண்ணணுங்கிறது இல்லை, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்துருக்கீங்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கூட ரிப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி இதில் தான் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. ஓகேவா மேம்? அப்போ இந்த அனலைஸ்க்கு இது மட்டும் போதுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குப்பா. அதுதான் என்ன அப்படின்னா எனக்கு ஸ்டேட் வேரியபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உனக்கு ஏற்கனவே என்ன சொன்னேன், ஸ்டேட் வேரியபிளை வச்சு நான் அனலைஸ் பண்றதுனால அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் அப்படின்னு சொன்னா. ஸோ அந்த ஸ்டேட் வேரியபிள் தான் எனக்கு என்ன அப்படின்னா எக்ஸ். புரியுதாப்பா? ஓகே, புரியுதுங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து என்ன, அதனால உங்க புக்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி இது வரைக்கும் பார்த்தது ஒரு சிஸ்டம் எடுத்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் எடுத்தேன் அப்படின்னா, அதாவது என்னோட சிஸ்டம் வந்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அப்படி பண்ணேன்னா நான் எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல், அதாவது ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் மூலமாக நான் அனலைஸ் பண்ணுறேன்.
அப்ப அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எனக்கு இன்புட்டும் அவுட்புட்டும் இருக்கு, அதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனா என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஏமா பர்டிகுலரா அழுத்தி ஸ்டேட் வேரியபிள்னு சொல்றீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா இதுல நீங்க நான் சொன்னேன்ல 2 மார்க்குக்கான கொஸ்டினை நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ரெண்டே அதாவது ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குமா, ஓகேவா? அந்த ஃபார்முலா ஆக்சுவலா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம சம்மு மாதிரி டெரைவ் பண்ணுவோம். 8 மார்க்குக்கு 16 மார்க்குக்கு வரைக்கும் நம்ம டெரைவ் பண்ணுவோம், ஓகேவா? பட் அந்த சம்லாம் நாங்க எடுக்க போறதில்ல, அது நம்ம கேட்கவும் மாட்டாங்க. பட் அந்த ஃபார்முலா ஒன்று சொன்னல, அந்த ஃபார்முலா இங்க கேட்பாங்க, ஓகேவா? அந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு சொன்னேன்லப்பா, ஸ்டேட் வேரியபிள் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கும். ஸ்டேட் வேரியபிள் மட்டும் கிடையாது, எனக்கு ஹோல் இதுவுமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சம் எல்லாமே நம்ம போட்டிருப்போம். என்ன பார்த்திருப்போம்? பாலினாமியல்ல பார்த்திருப்போம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல s2 இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? மேட்ரிக்ஸ்ங்கிற வேர்டை நான் எங்கேயாவது யூஸ் பண்ணிருப்பேனா? எங்கேயுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டேன், ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க மட்டும்தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல அனலைஸ் பண்றேன், ஓகேவா? ஒட்டு மொத்தத்துல கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல்ல மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன்னா மேட்ரிக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றேன். அப்ப தெளிவா புரியுதா? அப்ப இதுல 3 விஷயம் எது இம்பார்ட்டன்ட்? இன்புட், அவுட்புட், ஸ்டேட் வேரியபிள். இது 3 இம்பார்ட்டன்ட். இத 3ஐயும் நான் எதுல கொடுப்பேன் அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல கொடுப்பேன்ப்பா, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு புக்ல எப்படி கொடுத்துப்பாங்க அப்படின்னா இப்ப x of t, இப்ப இன்னொரு ஸ்டேட் வேரியபிள்னு சொன்னல, மோஸ்ட்லி ஸ்டேட் வேரியபிள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்கன்னா ABCD ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. ரீசன் என்னன்னா ஃபார்முலாவே இந்த ABCD வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. சோ ABCD எல்லாமே எப்படி இருக்கும்? இது எல்லாமே ஸ்டேட் வேரியபிள், ஓகேவா? இது ஸ்டேட் வேரியபிள், இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கும், ஓகேங்களாமா? புரியுதுங்களாமா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? சோ எதுக்கு மேட்ரிக்ஸ் வந்ததையும் புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா எனக்கு ஒரு இன்புட் பதிலா நிறைய இன்புட் அப்படிங்கிறதுனால இன்புட்லயே நான் இப்ப இன்புட் அப்படின்னா நான் என்ன பண்ணிப்பேன், அந்த மேட்ரிக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிப்பேன், ஓகேங்களா? இல்ல மேம் நீங்க எனக்கு சொல்றது புரியல, எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியல்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ் என்ன இப்ப நான் பேசுனது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்டா ஒரு ஃபார்முலால ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அந்த சம்ம பாத்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா உனக்கு இன்புட்டா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 4 இது கொடுத்துருப்பாங்க, ABCD 4 இது கொடுத்துருப்பாங்க. அதை அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீ என்ன கண்டுபிடிக்க வேண்டியதுதான், அந்த ஈக்குவேஷன் ஃபைனல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். அப்படி கண்டுபிடிச்சனாதான் அதுக்கு பேரு அனாலிசிஸ், ஓகேவா? என்ன அனாலிசிஸ் அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ், ஓகேங்களா? சோ இப்போ என்ன முடிச்சாச்சு அப்படின்னா டாபிக்கான எக்ஸ்பிளனேஷன் முடிச்சாச்சு, ஓகேவா? இதுல இன்னொரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன் பாரு. இதுல வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பா கேட்பாங்க, ஓகேவா? இப்போ நீங்களே சொல்லலாம் அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நீங்களே சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னது, நான் மற்ற சிஸ்டம்லலாம் எனக்கு என்னது பர்டிகுலர் இன்புட் பர்டிகுலர் அவுட்புட் தான் கொடுக்க முடியும். ஆமாப்பா, க்ளோஸ்டு லூப் சிஸ்டம்ல பர்டிகுலர் இன்புட் தென் அப்புறம் ஃபீட்பேக்கா போய் பர்டிகுலர் அவுட்புட் தான் என்னால எடுக்க முடியும். மல்டிபிள் இன்புட் எடுக்கவே முடியாது, ஓகேவா? பட் இதுல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் இன்புட் கொடுத்து மல்டிபிள் அவுட்புட் எடுத்துக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் ஸ்பேஸ் வேரியபிள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ், ஓகேவா? எக்ஸ்பிளனேஷனுக்கும் நீ அதை தான் சொல்லணும், அட்வான்டேஜுக்கும் அதை தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இது வரைக்கும் உள்ள கண்ட்ரோல் சிஸ்டம்ல என்னப்பா பண்ணிருக்கோம், இந்த கண்ட்ரோல் சிஸ்டமை எதுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொன்னோம். இந்த சிஸ்டம்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா என்னோட கண்ட்ரோலுக்காக, ஓகேவா? அதை தானே சொன்னேன் ஸ்டார்டிங் வீடியோல. நான் என்ன சொல்லியிருப்பேன், இப்போ ஒரு சிஸ்டம்ல இருக்கு அப்படின்னா அதை நான் கண்ட்ரோலுக்கு வச்சிருக்கணும்னா என்னன்னா இப்போ நான் வாஷிங் மிஷினே ஆன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆன் பண்ணி நான் பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவேன், இது எனக்கு தேவையானதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணிடுவேன், சம் வேல்யூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேனா. அதாவது என்னன்னா எனக்கு வந்து என்னது ட்ரை வந்து இவ்வளவு நிமிஷத்துல ஆகணும், இது வந்து என்னது அலசுறது வந்து இவ்வளவு நிமிஷம் ஆகணும், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றேன்ல. ஸோ என்ன அப்படின்னா அப்ப அந்த கண்ட்ரோல்ல தான் அது ஒர்க் ஆகும், எது வாஷிங் மிஷின் வந்து ஒர்க் ஆகும், ஓகேவா? சோ அதே மாதிரி ஒட்டுமொத்தமா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த விஷயம் எல்லாமே எதுக்காக அப்படின்னா அந்த ஹோல் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக தானே பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இங்கேயே என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸும் எதுக்கு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்சர்வ் பண்ணுது. இந்த வார்த்தை இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், சரி. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ்ல அட்வான்டேஜ்னு பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலபிலிட்டியும் இருக்கும், அப்சர்வபிலிட்டியும் இருக்கும், ஓகேங்களா? அதாவது என்னன்னா
எனக்கு இப்போ எப்படி இருக்கும்னா இது ஒரு சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம்னு இருக்கும். நான் என்ன சொன்னேன், ஒரு சிஸ்டமை எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய இன்புட் எங்கே கொடுப்போம், அது இங்கே அவுட்புட், அது வந்து அடுத்த சிஸ்டத்துக்கு இன்புட்டா போகும், இங்க இருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து அடுத்த சிஸ்டத்துக்கு இன்புட்டா போகும். இந்த மாதிரி கோர்வையா போகுமா? ஓகேவா? சோ அப்போ பொதுவாவே சிஸ்டம் அப்படிங்கிறது அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். சோ அந்த சிஸ்டத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஓகேவா? இதெல்லாமே முன்னாடி உள்ளது. பட் இதுல அடிஷனலா நான் என்ன பண்ண முடியும்னா அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா இங்க எங்கேயாவது தப்பு நடக்குதா, இல்ல ப்ராசஸ் கரெக்டா போயிட்டு இருக்கா, இதுக்கு ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள் சொல்லவாப்பா. நீங்க பிஎல்சிஎல் எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பிஎல்சி அப்படிங்கிறது ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல் அப்படிம்பாங்க. அதாவது ஃப்ரீக்வெண்டா ஒர்க் இருக்கும்ல, இல்ல அது கூட விட்டுருங்க. இது ஆட்டோமேஷன் ஒன்று பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குதுங்களா? ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது அது ஒரு தனி ஃபீல்டு. ஆட்டோமேஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்றேன் பாரு, நம்ம பன்னீர் இதெல்லாம் பார்த்துருப்போம்ல. பன்னீர் மீன்ஸ் என்னது, குக் பண்ணுவோம்லப்பா, பன்னீர், மஷ்ரூம் பன்னீர், அதில் பன்னீர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ பன்னீர் அப்படிங்கிறது நமக்கு பேக் பண்ணி பக்காவாக வந்துடும். ஓகேங்களா? அது நம்ம கடையில் போய் வாங்குவோம். ஸோ அது முதல்ல என்ன பண்ணுவாங்க, பாலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாலில் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸாக எனக்கு கம்ப்ளீட் ஆகும். பாலை தரைய வச்சு அதை புளியறதுக்கு ஒரு மிஷினு, அப்புறம் அந்த இதை மட்டும் பன்னீரை தனியாக எடுக்கிறதுக்கு ஒரு மிஷினு, தென் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அதை வந்து ஷேப் போடுறதுக்கு ஒரு மிஷின், அந்த ஷேப்பை கட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின், கட் பண்ணதுக்கப்புறம் பேக்கிங்குரிய மிஷின். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆர்டரா போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒவ்வொரு மிஷினுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க. நீ இதை தான் எடுத்துக்கணுங்கிறது இல்லை. நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து போனா நிறைய பார்ப்பேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த பேக்கிங்லாம் எப்படி பண்றாங்க, இப்போ எப்படின்னா நம்ம இப்போ ஏதாவது இப்போ டேட்ஸ் ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா இதை எப்படி பண்ணுவாங்க, மரத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது எல்லாமே ஆட்டோமேஷன் தான். ஓகேவா? ஸோ அப்போ ப்ராசஸ் எனக்கு எப்படி ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஆகி ஃபைனலாக எனக்கு பேக்கிங்ல வந்து முடியும். ஸோ இதுக்கு வந்து ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னோட இதுக்கு ஆப்டான எக்ஸாம்பிளா சொல்லிக்கலாம். ஓகேவா? உங்க மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். என்ன ரீசன் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, ஷேப் கட் பண்ற இடத்துல ஒரு ஆள் இருப்பாங்க. சரியா கட் ஆகலன்னா அதை இந்த சைடு எடுத்துருவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா இருக்கிறது அப்படியே தனியா மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து இருக்கிறவங்க பேக் பண்ணி அதை எடுத்து அப்படியே பாக்ஸ்ல போடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்ப கண்ட்ரோலும் பண்ண முடியுது. அப்ப அங்க ஏதாவது தப்பு நடக்குதா கரெக்டா நடக்குதா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணவும் முடியுது. ஓகேங்களா? அப்ப ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னது, மெயின் அட்வான்டேஜ் வந்து கண்ட்ரோல் அண்ட் என்னது, அப்சர்வ். ஓகேவா? இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இன்னொரு பாயிண்ட், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா கேட்பாங்கம்மா. உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே இதுதான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இது சொல்லிட்டீங்க, ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. பட் இது எதுக்கு அப்ளிகபிள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோ. ஏன் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ நான் சொன்ன ஆட்டோமேஷன்லயே எனக்கு ஃப்ரீக்வெண்ட் ப்ராசஸ் இருந்தா மட்டும்தான் அதை நான் இது பண்ண முடியும். ஓகேங்களா? தனித்தனியா பண்ற இடத்துல நான் ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இது. ஓகேவா? அப்ப இது எதுக்கு மட்டும் அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயவுசெய்து அதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னா எனக்கு என்னோட சிஸ்டம் வந்து லீனியர் சிஸ்டமா இருந்தா அப்ளிகபிள். எது, இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ்ங்கிறது வந்து லீனியர் சிஸ்டமா இருந்ததுன்னா அப்ளிகபிள். லீனியர் அப்படிங்கிறது நான் அந்த மாதிரி சொன்னல, ஸோ அதுக்கு அப்ளிகபிள். அதே மாதிரி நான் லீனியருக்கும் அப்ளிகபிள். நான் இது என்ன சொல்றேன்னா, நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் படிச்சிருப்போம்ல, எங்க சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல படிச்சிருப்போம் தெரியுமா, நிறைய சிஸ்டம். அதுல பர்டிகுலரா எந்த சிஸ்டம்க்கு இது அப்ளிகபிள், ஏற்கனவே சொல்றேன் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்லயே இந்த டாபிக் கவர் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதனால இதுல கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, இதுலயும் கேட்பாங்க. இது எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீனியர், நான் லீனியர், டைம் வேரியன்ட், டைம் இன்வேரியன்ட். இந்த 4க்கு அப்ளிகபிள்மா. ஓகேவா? ஸோ அப்போ லீனியர், நான் லீனியர், டைம் வேரியன்ட், டைம் இன்வேரியன்ட். ஸோ இது 4க்கு அப்ளிகபிள். இது ஒரு அட்வான்டேஜ், நோட் பண்ணிக்கோ. அட்வான்டேஜ்னு போட்டுக்கலாம், எக்ஸ்பிளனேஷன், டெஃபினேஷன் எது வேணாலும் போட்டுக்கோ. ஆனால் இந்த நம்ம சொல்ற பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிஸ்டம் கோர்வையா இருக்கிறதுனால இனிஷியல் கண்டிஷனை மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா அப்சர்வ் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களாமா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் இனிஷியல் கண்டிஷன், அதாவது இனிஷியலாக நான் என்ன கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவங்க என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இது எல்லாமே உங்களோட புக்கில் இருக்குமா? ஓகேங்களா? தென் அதே மாதிரி அப்போ இன்டர்னல் ஸ்டேட் என்னமா அப்படின்னா இன்டர்னல் ஸ்டேட்டும் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன்டர்னல் ஸ்டேட்னா என்னது, ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் இடையா இதில் இருக்கக்கூடிய அவுட்புட் இதில் இன்புட்டாக போகும் அப்படின்னு சொன்னால, ஸோ அந்த இன்டர்னல் ஸ்டேட்டுமே அவங்க எல்லாரும் என்ன பண்ண முடியும், அப்சர்வும் பண்ண முடியும், டிட்டர்மைனும் பண்ண முடியும். இது எல்லாமே அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஈஸியா சொல்லிடலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எனக்கு வந்து என்ன அப்படின்னா டிசைன் பண்றது ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா ஒரு சிஸ்டம்னா ஓகே, ரெண்டு சிஸ்டம்னா ஓகே, ஒரு சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் அப்படின்னாலே எனக்கு வந்து என்ன அப்படின்னா சிஸ்டம் வந்து டிசைன் பண்றது கஷ்டம். ஸோ அதனால இது காம்ப்ளெக்சிட்டி ஒன்று டிராபேக். இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் அப்படின்னா அடுத்தடுத்தது வந்து எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து டிராபேக். இது ரெண்டு தான் டிராபேக். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம், ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். அப்போ என்ன அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் உனக்கு என்னன்னு தெரியணும். மாடல்ல என்ன இருக்கும்னா இன்புட் கொடுப்போம், அவுட்புட் எடுப்போம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் வேரியபிள். வேரியபிள் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன் டர்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ மேட்ரிக்ஸ்ல இருக்கும் அப்படின்னா ஸோ அப்போ இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இவ்வளோதான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஒன்று சொன்னால அந்த ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஓகேம்மா, இங்கே போர்டு பாருங்க, நான் சொல்கிறேன், போர்டையும் பாருங்க. இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், ஒரு ஃபார்முலா ஒன்று சொன்னேன்ல, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபார்முலா என்னன்னா இதுதான் அந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேவா? என்ன ஃபார்முலா அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டம்லயும் நான் என்னதான் கண்டுபிடிப்பேன், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிப்பேன். இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C × Si மைனஸ் A இன்வர்ஸ் B + D. ஓகேவா? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், ABCD அப்படிங்கிறது ஸ்டேட் வேரியபிள் மேட்ரிக்ஸ்ல இருக்கும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? டவுட்டா இருந்தா நீங்க புக்ல பாத்துக்கோங்க. மேட்ரிக்ஸ்னா என்னது 1 0 0 5 இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். மெயினா உங்களுக்கு அப்படியே கொடுத்தா கூட 2x2 மேட்ரிக்ஸ் தான் கொடுப்பாங்க. 3xலாம் கொடுக்கவே மாட்டாங்க, அது ரொம்ப லென்த்தியா போகும். 2x2 மேட்ரிக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா இந்த 4 வேல்யூ கொடுத்துருவாங்க. A B C D ன்னு 4 வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகேவா? மேம் இந்த S அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் ஸ்டெபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லாம் எதுலப்பா டெரைவ் பண்ணிட்டு இருக்கோம், லாப்லாஸ்ல தானே டெரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த Sங்கிற வேர்ட். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா I அப்படிங்கிறது என்னதுப்பா, நமக்கு யூனிட்டி வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல. I அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கும் வேல்யூ, I = 1 0 0 1 அப்படின்னு இருக்கும்ல. அந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி S ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி மாறிடும்னா S ன்னு மாறிடும். ஓகேங்களா? சோ அப்போ நீங்க இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வரீங்க பாருங்க, அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இத தான் டைரக்டா கேட்பாங்க. சம்மா கேட்டாங்கன்னா இந்த 4 வேல்யூவை கொடுத்துட்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்க. மேபி நீங்க வேணா புக்ல இருக்க சம் எடுத்து போடுங்க, போட்டு ஆன்சர் வரலங்கிற பட்சத்துக்கு எனக்கு குரூப்ல கேட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு என்னங்கறத நான் சொல்றேன் நான். ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சோ அப்ப இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இது என்ன மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, அங்க ஒரு ஃபார்முலா எழுதி இருக்கறேன்ல, அதுல மேட்ரிக்ஸை விட்டுட்டேன்னா ரிமைனிங் டேர்ம் எனக்கு என்ன இருக்கும், Si - A அப்படின்னு இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப Si - A அப்படின்னா ஓகேவா, அதுக்கு நீ இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுத்தேன்னா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதாமா, இந்த இதெல்லாம் விட்டுரு, D B A இதெல்லாம் விட்டுரு, இந்த ஒரு இதை மட்டும் எடுத்துக்கோ, இந்த பாக்ஸ் போட்டிருக்கல இதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் அப்ளை பண்ணனா அதுக்கு பேரு ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? சோ இந்த क्वेश्चनும் கேட்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? கேட்டாங்கன்னா ஃபார்முலா டைரக்டா தான் கேட்பாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா ஸ்டேட் அதான் ஷார்ட்டா எழுதிருக்கேன், ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். ஓகே? அப்படினா இந்த ஃபார்முலால இருக்குறதே இந்த வேல்யூ மட்டும் எடுத்து நீ என்ன எடுக்கணும், இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்கணும். இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுத்தனா இங்க xங்கற வேல்யூ முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இது ரெண்டும் ஃபார்முலா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டும் ஃபார்முலா. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அதுல இருக்கக்கூடிய இன்டர்னல் வேல்யூ என்ன அப்படினா எனக்கு ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். சோ இது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது என்னமா அப்படி கேட்டிங்கனா உங்களுக்கு ஸ்டேட் மாடல் டிரா பண்ணல, ஸ்டேட் மாடல் டிரா பண்ணதுல உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், இன்புட் கொடுப்போம் அவுட்புட் கொடுப்போம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் வேரியபிள் கொடுத்தனா. சோ இதுல பாத்தீங்க அப்படினா நான் ரெண்டு இது கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து என்ன அப்படினா கால்குலேட் அப்படிங்கறத விட எழுதுற மாதிரி இருக்கும். என்ன அப்படினா ஸ்டேட் ஈக்குவேஷன் ஒன்னு, அவுட்புட் ஈக்குவேஷன் ஒன்னு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அவுட்புட் ஈக்குவேஷன்ங்கிறது நம்ம ஃபைனலா எடுக்கக்கூடியது. ஸ்டேட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு இன்புட்டோட நான் ஸ்டேட் வேரியபிள் கொடுக்கறேன்ல, அதுக்கான ஈக்குவேஷன் தான் ஸ்டேட் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த இடத்துல என்ன மேம் டாட் வச்சிருக்கீங்க, தெரியாம வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் அனாலிசிட்டி ப்ராப்ளம்ல இந்த மாதிரி ஒரு சிம்பல் போட்டு கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டேட் ஈக்குவேஷன். சோ அது இங்க வந்து உங்களுக்கு நான் எப்படி கொடுத்திருக்கேன்னா டாட்டா கொடுத்திருக்கேன், எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனா x(t) க்கு மேல சம்திங் ஏதாவது ஒரு இது இருக்குது, டாட்டோ இல்ல வந்து என்ன அப்படின்னா ஆரோ சம்திங் ஏதோ ஒன்னு இருக்குதோ அதுக்கு வந்து ஸ்டேட் ஈக்குவேஷன். ஓகேவா? சோ இதுவும் ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். இங்க பாரு, நான் உங்களுக்கு x அப்படிங்கறது என்ன சொன்னேன், கீழ இருக்கதை x ன்னு சொன்னேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அதனால தான் இந்த பிக்சர் அப்படியே புக்ல இருக்கதை அப்படியே வரைஞ்சேன். கீழ இருக்கிறது வந்து எனக்கு ஸ்டேட் வேரியபிள், இங்க இருந்து வரது எனக்கு இன்புட்னு சொன்னா, இன்புட்டை நான் u(t) ன்னு சொன்னேன், ஸ்டேட் வேரியபிளை x ன்னு சொன்னேன், கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை y(t) அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ ஸ்டேட் ஈக்குவேஷன்னா ax(t) + bu(t). ஓகேவா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் 4 மேட்ரிக்ஸ் வேல்யூ கொடுப்பாங்க a b c d ன்னு.
ஏபிஏ நீ ஸ்டேட் ஈக்குவேஷன்ல போகணும், சிடிஏ அவுட்புட் ஈக்குவேஷன்ல போகணும். ஓகேவா? அவுட்புட் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். இங்க பாரு, இத ஞாபகம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஷார்ட்கட் வரைக்கும் நான் உனக்கு சொல்லிடுறேன் பாரு. ஸ்டேட் ஈக்குவேஷனா இதையும் எடுத்துக்கணும், அவுட்புட் ஈக்குவேஷனா இதையும் எடுத்துக்கணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நீ அதையே பார்க்க வேணாம். ஸ்டேட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன சொன்னா, இதை எடுத்துக்கணும்னு சொன்னா, அப்ப இதை ஏன்னு எடுத்துக்க, இதை பின்னு எடுத்துக்க. ஓகேவா? அப்ப எனக்கு என்ன அப்படின்னா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க பாரு, இதை அவங்க ஏன்னு எடுத்துக்காங்க, இதை பின்னு எடுத்துக்காங்க. சோ அப்ப ஏ எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் பி யூ ஆஃப் டி. ஓகேவா? அவுட்புட் ஈக்குவேஷன் என்ன? எனக்கு சி எக்ஸ் ஆஃப் டி தென் டி யூ ஆஃப் டி. யூ ஆஃப் டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, எனக்கு அவுட்புட் ஈக்குவேஷன் ஒன்று, ஃபைனல் அவுட்புட் தான் இங்கே வந்துருச்சு இல்லம்மா, y ஆஃப் டி இங்கே வந்துருச்சு இல்ல. ஸோ அதனால இதை கன்சிடர் பண்ணாதீங்க, டி யூ ஆஃப் டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது நான் சொல்லியிருப்பேன், இது வேண்டாம், இந்த வேல்யூவே எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? ஸ்டேட் ஈக்குவேஷனுக்கு இதை எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்? ஏபின்னு சொல்லி இதை எடுத்துக்கணும். அவுட்புட் ஈக்குவேஷனுக்கு சிபின்னு சொல்லி இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் அவுட்புட் எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது தியரிட்டிக்கல் பார்ட்ல ஏதாவது கேட்பாங்களா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து என்ன எப்படி கேட்பாங்க அப்படின்னா, என்னோட ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? இப்போ ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ஜென்ரலா நான் என்ன சொன்னேன்னா, இன்புட் அவுட்புட் ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா? இதை தவிர்த்து வேற ஏதாவது ரெப்ரசன்டேஷன் இருக்கா அப்படின்னா, அதாவது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா, ஓகேவா? இதை தவிர்த்து வேற ஏதாவது இதுல ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ண முடியுமா? 3 இதுல நான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். என்ன அப்படின்னா நோட் பண்ணிக்கோ, கெனானிக்கல் ஃபார்ம்ல என்னால ரெப்ரசன்ட் பண்ண முடியும் ஒன்னு, தென் அதுக்கப்புறம் ஃபேஸ் வேரியபிள்ல நான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும், தென் பிசிக்கல் வேரியபிள்ல நான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, எனக்கு இன்புட் அவுட்புட் அதிகமா இருக்குங்கிறதுனால நான் மேட்ரிக்ஸ்ல எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆப்வியஸா நான் மேட்ரிக்ஸ்ல எடுத்துக்கிறேன். பட் ஆனா இதை தவிர்த்து நான் வேற எதுல எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா, 3 விஷயத்துல நான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும், கெனானிக்கல், ஃபேஸ் டிஃபரன்ஸ் அண்ட் பிசிக்கல் டிஃபரன்ஸ். ஓகேங்களாமா? ஸோ இது வந்து ரெப்ரசன்டேஷனுக்கு வரும். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமா. ஒரு நிமிஷம் நான் போர்டில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகேம்மா, இங்கே பாருங்களேன்ப்பா, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்தது உள்ள இன்டெப்தா பார்க்கக்கூடியது தான். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லிட்டேன், ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எல்லாமே சொல்லிட்டேன், அதெல்லாம் பேசிக்ஸ் அது முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைனலாக கிடைக்குது பாருங்க, அவுட்புட் சொல்யூஷன். ஓகேவா? அந்த சொல்யூஷன் என்னோட சிஸ்டம் ஹோமோஜினியஸா இருந்தா எனக்கு எப்படி கிடைக்கும், நான் ஹோமோஜினியஸா இருந்தா எப்படி கிடைக்கும்ங்கறத இங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். ஹோமோஜினியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு அவுட்புட் வந்து லீனியரா இருக்கும். ஓகேங்களா? அதாவது சொல்யூஷன் எனக்கு வந்து மோர் தென் 1 அப்படிங்கிற மாதிரி அவுட்புட் வரும், அது ஹோமோஜினியஸ். நான் ஹோமோஜினியஸ் அப்படிங்கிறது எனக்கு பர்டிகுலரா இதுதான் அவுட்புட் அப்படின்னு சொல்லி என்னால எப்போதுமே எடுக்க முடியாது, அதுதான் நான் ஹோமோஜினியஸ். ஓகேவா? சோ அப்போ ஹோமோஜினியஸ்னா எனக்கு வந்து என்ன அப்படின்னா இதுதான் அவுட்புட். ஓகேவா? எதுக்காக சொல்றேன்னா, உனக்கு ஸ்டேட் ஈக்குவேஷன் கேட்டு பர்டிகுலரா ஹோமோஜினியஸ் சிஸ்டம் சொல்லுங்க அப்படின்னா நீ அந்த முன்னாடி எழுதியிருப்பல அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிட கூடாது. ஓகேவா? பர்டிகுலரா ஹோமோஜினியஸ் சிஸ்டம்க்கு எனக்கு ஸ்டேட் ஈக்குவேஷன் சொல்லுங்கன்னா இதுதான், வெறும் ax of t. அதே மாதிரி நான் ஹோமோஜினியஸ்க்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, நான் முன்னாடி எழுதுனா அதே ஈக்குவேஷன் வந்துரும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஹிண்ட் தான், வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ப்ராப்பர்ட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட புக்ல அப்படியே பெருசா இருக்கும், ஆனா இந்த 5 விஷயம் தான் அதுல இம்பார்ட்டன்ட், அதையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி மேம் psi of 0வா, இதை நீங்க சொல்லவே இல்லையே மேம் அப்படின்னு கேட்றாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று எடுத்தேன்ல, ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ்னு STM சொல்லிட்டு ஷார்ட்டா போட்டு தெரியுமா, அதை தான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா psi of t அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால புக்ல பார்த்துட்டு ஐயோ மேம் இதை எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்றாதீங்க. ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸோட நோட்டேஷன் தான் psi of t. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, psi of t. அப்ப இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, t-க்கு பதிலா நான் 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குமா, யூனிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குமா, 1 0 0 1 இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ப்ராப்பர்ட்டில இது கூட क्वेश्चन கேட்கலாம். சோ அதனால தான் அந்த டாபிக் ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் பண்றேன்ப்பா. சோ நோட் பண்ணிக்கோ. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, psi of 0 ஓட வேல்யூ வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு, யூனிட்டின்னு சொல்லலாம் இல்ல ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, என்னோட psi inverse of t, நான் அதுக்கு அதாவது அந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எடுத்தேன் அப்படின்னா அந்த வேல்யூ எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா with respect to psi of minus t க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா மேம்? இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு என்கிட்ட கேட்காதீங்கம்மா. நம்ம ஜெனரலா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போமா, அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான். சோ இது எல்லாமே நீங்க வந்து வேணும் அப்படின்னா பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப பார்த்தனா என்னோட மேட்ரிக்ஸை இன்வர்ஸ் எடுத்தேன் அப்படின்னா அது எதுக்கு ஆன்சருக்கு ஈக்குவலா, மைனஸ் t க்கு ஈக்குவல். ஓகே, தென் அதே மாதிரி சம் கான்ஸ்டன்ட் வேல்யூவோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா psi of t டெரைவ் பண்ணேன் அப்படின்னா அந்த k வேல்யூ எனக்கு எங்க வரும், உள்ள வந்துரும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம
சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல பார்த்ததுதான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா, நான் t வந்து ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறேன், t1 t2 னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் எப்படி கிடைக்கும்? மேட்ரிக்ஸோட வேல்யூ ஃபைனல் அவுட்புட் இன்ட்ல கிடைக்கும். psi of t1 ஒன்னு கிடைக்கும் into psi of t2 னு கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியே கொடுத்து எது கரெக்ட்ங்கற மாதிரி கொடுப்பாங்க. ஓகே? தென் ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ். இது வந்து நமக்கு அடிஷன் இருந்ததுனா மல்டிப்ளைல எழுதிடுறோம். மைனஸ் இருக்கு, அதாவது psi of t2 minus t1 psi of t1 minus t0 இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்காதீங்க. நான் அந்த சிஸ்டமோட கோஆர்டினேட் சொன்னல, சோ அதுல t1 t2 t0 அப்படினு எடுத்துக்காங்க. அப்படி இருந்ததுனா எனக்கு அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? psi of t2 minus t1 க்கு ஈக்குவலா இருக்குமா? ஓகேங்களாமா? புரியுதுங்களா? சோ இது முடிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் மட்டும் இல்ல அப்சர்வும் பண்ணும் அப்படினு சொன்னோம்ல. சோ அதுல இருந்து क्वेश्चन கேட்பாங்கமா. எப்படி क्वेश्चन கேட்பாங்கன்னா, இங்க பாரு, எனக்கு ஏசிங்கிறது இதுவும் ஒரு ஹிண்ட் தான். அதாவது ஏசிங்கிறது எனக்கு அப்சர்வ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அப்ப கண்ட்ரோல் என்ன? சோ இது ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்கும்னா, இந்த கண்ட்ரோலும் அப்சர்வும் கிட்டத்தட்ட வந்து என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் மாதிரி இருக்கும். சோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ அவன் எப்படி கொடுப்பானா, இதுதான் கொடுப்பாங்கிறது இல்லை, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ ஏபி அப்படிங்கிறது உனக்கு அப்சர்வ் அப்படின்னு கொடுத்துட்டானா சிடி அப்படிங்கிறது உனக்கு எப்படி இருக்கும்? சிடியும் சொல்லலாம், இல்லைன்னா இதோட டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் a யோட வேல்யூ வந்து உனக்கு 1 2 3 4 கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். a டிரான்ஸ்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1 3 2 4 னு கண்டுபிடிப்போமா? சோ இதுக்கு இதுதான் மீனிங். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கொடுத்து இது அப்சர்வ் அப்படினு கொடுத்தானா நீ டிரான்ஸ்வர்ஸ் எடுத்து அத கண்ட்ரோல்னு போடணும். ஓகேவா? அதுக்கு தான் இங்க ஒரு சின்ன கீ பாயிண்ட் மாதிரி கொடுத்திருக்கு. சோ அப்ப இது அப்சர்வ் அப்படினா இதுக்கான டிரான்ஸ்வர்ஸ் தான் கண்ட்ரோல். இங்க பாரு, ஏபிங்கிறது கண்ட்ரோல்னு கொடுத்துட்டான். அப்ப அதுக்கு நீ டிரான்ஸ்வர்ஸ் எடுத்த அப்படினா அதுதான் அப்சர்வ். ஓகேங்களா? அப்ப இவ்வளவுதான் இருக்காமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அடுத்தது இதை டீப்பா கொடுத்திருப்பாங்கப்பா. எதை டீப்பா கொடுத்திருப்பாங்கன்னா, கண்ட்ரோலையும் அப்சர்வையும் அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணி ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னங்கறத சொல்லுவாங்க. அதை மட்டும் நான் ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ ஓவர். ஓகேமா? இங்க பாருங்களேன், ரொம்பவே ஷார்ட்டா இங்க போட்டுருக்கேன் பாருங்க. நான் என்ன சொன்னேன்? கண்ட்ரோல் அப்சர்வ் அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொன்னேனா? ஓகேங்களா? இது என்ன மேம், இது என்னென்னமோ எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து கண்ட்ரோல். ஓகேவா? இது என்ன சொல்லுவாங்கன்னா கண்ட்ரோலபிலிட்டி அப்படின்னு சொல்லி உங்க புக்ல கொடுப்பாங்க. இது அப்சர்வபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்போ கண்ட்ரோலுக்கும் அப்சர்வுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இது என்ன மேம் Q அப்படின்னா இது வந்து கண்ட்ரோலபிலிட்டிக்கான மேட்ரிக்ஸை Qல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான்ப்பா. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஓகேவா? ஏன்னா நம்ம இப்ப இதுல இன்டெப்தா ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? கண்ட்ரோலபிலிட்டிங்கிறது ஜஸ்ட் கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ணும். அப்சர்வபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மெஷர்மெண்ட். அதாவது என்னன்னா உள்ள சிஸ்டம்ல என்ன இன்புட் கொடுத்துருக்கேன், என்ன அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கறது வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியும்? மெஷர் பண்றது இதுல பண்ண முடியும். ஓகேவா? சோ அப்சர்வ் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா புக்ல மெஷர்மெண்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அதே மேம் சொல்லலையே நினைக்காதீங்க. சோ அதையும் சொல்லிட்டேன். ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து நான் அந்த ஸ்டேட் ஈக்குவேஷன் சொன்னேன்ல, அந்த ஈக்குவேஷன் மூலமா நான் கெட் பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு வந்து QC அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷம், அதே மாதிரி அப்சர்வ் மூலமா எனக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து Q0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்சர்வ் தானே, அதனால ஓன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த ரெண்டுத்துலயுமே கல்மன் டெஸ்ட்னு ஒன்னு எடுப்பாங்கப்பா. கல்மன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்னு எடுப்பாங்க. ஓகேவா? இந்த கல்மன் டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ரேங்க் ஆஃப் QC அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங் மேத்ஸ்ல ரேங்க் எல்லாம் கால்குலேட் பண்ணிருக்கோமா? சோ அந்த ரேங்கோட வேல்யூ எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த சிஸ்டமோட ஆர்டருக்கு ஈக்குவலா இருக்கும். இதுக்கு மட்டும் இல்ல, இதுக்கும் அப்படிதான். ஓகேவா? நீ கண்ட்ரோல் அப்சர்வ் எது வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா அதோட கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து எனக்கு ஆர்டருக்கு ஈக்குவலா இருக்கும். மேம் இதை எனக்கு டீப்பா சொல்லுங்க அப்படின்னா, டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கேட்கறதே क्वेश्चंस வந்து ரேரா தான் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த அளவுக்கு உள்ளலாம் இன்டெப்தா கேட்க மாட்டாங்க. பட் கேட்டா எழுதணுங்கிறதுக்காக தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். உனக்கு நான் இன்ஜினியரிங் மேத்ஸ் எல்லாம் நீ படிச்சது ஞாபகம் இருக்கு அப்படின்னா நான் சொல்றேன் இந்த ரேங்க் ஆர்டர்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? சோ அப்படி பார்த்தனா இதோட ரேங்க் வேல்யூ வந்து எனக்கு ஆர்டருக்கு ஈக்குவலா இருக்கும். அது கண்ட்ரோலா இருந்தாலும் சரி, அப்சர்வா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், அது கண்டிப்பா எதுக்கு இருக்காது, ஜீரோவோடங்கிற வேல்யூ இருக்கவே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் வேல்யூ வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்ப என்ன கேட்பாங்கன்னா இந்த வார்த்தை கேட்பாங்க, அங்க என்ன டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு. அந்த டெஸ்ட்டுக்கு பேரு கல்மன் டெஸ்ட். அவ்வளவுதான்ப்பா. ஓகேங்களா? சோ ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து என்ன அப்படின்னா 2 டாபிக் எடுத்தேன் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம் ஓவர்மா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட ஃப்ரீ டைம்ல நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ.